Hi, Najinsi from Gems Abroad Academy. Read aloud, speaking, PTல பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அது எப்படி பண்ணணும்னு தெரியலையா? கன்ஃபியூஷனாக இருக்கா? ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி. PTE ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் அலவுடை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் கோயிங் டு அபவுட் தட். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கோச்சிங் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டதுன்னா எங்கள் வாட்ஸ்அப் நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் பிகின் தி டாபிக். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின் ஸ்பீக்கிங் மாடியூல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் அலவுட். வாட் இஸ் ரீட் அலவுட்? என்னோட போன வீடியோல பாத்தீங்கன்னா பிடியோட என்னென்ன மாடியூல் இருக்கு, எவ்வளவு கொஸ்டின் டைப்ஸ் இருக்கு, டைம், ப்ரிப்பரேஷன், இது எல்லாமே பத்தி நான் வந்து ஒரு பிகினர் வீடியோ மாதிரி போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அது போய் பாருங்க. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின் ரீட் அலவுட். அதாவது ஸ்பீக்கிங் மாடியூல் தான் ஃபர்ஸ்ட் PTE எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் மாடியூல். அந்த ஸ்பீக்கிங் மாடியூல்ல வர ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் ரீட் அலவுட். வாட் இஸ் ரீட் அலவுட்? ரீட் அலவுட்னா என்னது, எப்படி நாம வந்து அதை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ ரீட் அலவுட்ங்கிறது சில பேருக்கு டவுட் இருக்கும், ரொம்ப சத்தமா வந்து அது வாசிக்கிறதா, இது எப்படி நம்ம வந்து எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ணா நம்மளுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ ரீட் அலவுட்ங்கிறது உங்க ஸ்கிரீன்ல ஒரு பேசேஜ் டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளே ஆகும்போது 35 செகண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம் இருக்கும். இந்த 35 செகண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம் எதுக்குன்னா, நம்ம ஃப்ரண்ட்ல வர அந்த ஸ்கிரீன்ல வர பேசேஜ் வந்து நம்ம வந்து வாசிச்சு ரெடியா இருக்கிறதுக்காக தான், ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்ம கொடுக்குற பேசேஜ் வந்து நம்ம வந்து சத்தமா வாசிச்சு ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஒன்ஸ் அந்த ரிவர்ஸ் கவுண்ட் டவுன் டைம் ஒரு 0 வரும்போதேக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பீப் கேட்கும். ஒன்ஸ் அந்த பீப் கேட்கும் போதேக்கும் ஒரு ரெக்கார்டர் கீழே வந்து அந்த ரெக்கார்டர் பட்டன் ஸ்டார்ட் ஆகும், மைக் ஓப்பன் ஆகும். அந்த மைக் ஓப்பன் ஆகும்போது 3 செகண்டுக்குள்ள நாம வந்து அந்த பேசேஜ் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அதான் 3 செகண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அதை படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்க ஆன்சர் அங்க ரெக்கார்ட் ஆகாது, உங்களுக்கு 0 மார்க் தான் கிடைக்கும். சோ எப்பயுமே மைக் ஓப்பன் ஆகும்போது 3 செகண்ட்ஸ்க்கு உள்ள நம்ம வந்து அந்த ரீட் அலவுட வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ இதுதான் ரீட் அலவுட். எக்ஸாம்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் ரீட் அலவுட் வரும்னு கேட்டீங்கன்னா 6 to 7 கொஸ்டின்ஸ் ரீட் அலவுட் கேட்பாங்க. அண்ட் இதோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா இல்ல எவாலுவேஷன் பாத்தீங்கன்னா, இது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிடி வந்து ஒரு இன்டகிரேட்டட் மாடியூல். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கிங்ல இந்த ரீட் அலவுடோட மார்க் ஸ்பீக்கிங்க்கு மட்டும் இல்ல ரீடிங்க்கு போகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க். இதுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30 to 35 மார்க்ஸ் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஸ்பீக்கிங் அண்ட் ரீடிங். சோ அதை முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க். இது வந்து ஸ்பீக்கிங்க்கு மட்டும் இல்ல மார்க் கொடுக்கறது, ரீடிங்க்கும். அண்ட் இது எப்படி இருக்கும், அந்த பேசேஜ் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல காமிக்க போறேன். சோ I'm going to share my screen. Okay, read aloud பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். read aloud is like உங்க ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி தான் வரும். இங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் மேல வந்து டைமர் இருக்கும், இங்க வந்து ஸ்டேட்டஸ் பார் இருக்கும், இங்கதான் வந்து ரெக்கார்டிங் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் நம்மளுக்கு தெரியும். சோ ஒன்ஸ் இது ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும். இது ஃபுல் நம்ம சொல்றது வந்து ரெக்கார்டிங் ஸ்டேட்டஸ் பார். இங்கதான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வரும், நம்ம வாசிக்கிற டெக்ஸ்ட் உங்களுக்கு இங்கதான் தெரியும். சோ ஒன்ஸ் நமக்கு டெக்ஸ்ட் அப்பியர் ஆகுறதுக்கும் இங்க ப்ரிப்பரேஷன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் அந்த 0 செகண்ட் முடிஞ்சு பீப் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை படிக்க ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் அதை படிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா எதுவுமே வெயிட் பண்ணக்கூடாது. முடிச்ச உடனே நீங்க போய் சப்மிட் பட்டன் கொடுத்துட்டு யூ கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின். வெயிட் பண்ண தேவையில்லை, ஸ்கிரீனே பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஒன்ஸ் லாஸ்ட் வேர்ட் வாசிச்சு முடிச்ச உடனே, படிச்சு முடிச்ச உடனே நீங்க போய் அடுத்தது செய்ய வேண்டியது சப்மிட் பட்டன் கொடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க, வெயிட் பண்ண வேண்டாம். சோ இதுல இவாலுவேஷன் பாத்தீங்கன்னா 3 parameters தான் எவாலுவேட் பண்றாங்க. First is fluency, second is pronunciation, third is context. Fluency க்கு 5 mark, pronunciation க்கு 5 mark, context 5 mark. அப்படி பாத்தீங்கன்னா 15 marks for ஒரு read aloud க்கு. How to maintain fluency? இந்த fluency க்கு எப்படி நமக்கு full mark கிடைக்கும்? How to get 5 out of 5 pronunciation? இல்ல how to get 5 out of 5 context பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளூவன்சி மெயின்டைன் பண்றதுக்கு யூ ஷுட் நம்ம எப்படி அதை படிக்கணும்னா ஃப்ளூவெண்டா படிக்கணும். எப்படி கண்டினியூஸா படிச்சுட்டே போகணும். நடுவில் வந்து அந்த நிறுத்துறது அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுக்காம நம்ம எங்க வந்து பாஸ் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அந்த பங்க்சுவேஷன்ஸ், ஃபுல் ஸ்டாப்,
இல்ல கோமா அந்த அந்த சைட்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த இடம் வர மட்டும்தான் உங்களுக்கு வந்து சின்ன பாஸ் கொடுக்கலாம். அல்ல பாக்கி இருக்கிற இடத்துல எல்லாம் மல்டிபிள் பாசஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு ஃப்ளூவன்சிக்கு வந்து மார்க் கம்மியாகும். இங்க ரீட் அலவுடுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ளூவன்சி தான் எப்பயுமே டாப் மோஸ்ட். ஃப்ளூவன்சி தான் எப்பயுமே ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. பாக்கி ரெண்டுக்கும் ப்ரையாரிட்டி இல்லைன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே ஃப்ளூவன்சிக்கு தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் ப்ரொனவுன்சியேஷன், அதுக்கப்புறம் தான் கான்டென்ட். ஸோ மூணுக்குமே ப்ரையாரிட்டி இருக்கு. ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா ஃப்ளூவன்சி. ஸோ இந்த ஃப்ளூவன்சி மெயின்டைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி இருக்கணும். அப்படியே கண்டினியூஸா வாசிச்சுட்டே இருக்கணும். அண்ட் நடுல வந்து நிறுத்தக்கூடாது. மல்டிபிள் பாசஸ் கொடுக்க கூடாது. மல்டிபிள் பாசஸ்னா இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாமே கொடுக்க கூடாது. ஸோ கண்டினியூஸா எப்படி ரொம்ப ஸ்பீடா அதை வாசிச்சு போகணுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பீட்லாம் தேவையில்லை. ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணும். அப்புறம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் அப்படி இருந்ததுன்னா அதை அப்படியே திருப்பி 2-3 தடவை அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி படிக்கிறது இதெல்லாம் எதுவுமே கூடாது. ஸோ கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் வேர்ட் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் அதே டோன்ல வந்து லாஸ்ட் வரை வாசிக்கணும். திருப்பி போய் கரெக்ட் பண்றது, அங்க வந்து நிறுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ஃப்ளூவன்சி வந்து இது எஃபெக்ட் பண்ணும். செகண்ட், எப்படி ப்ரொனவுன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ப்ரொனவுன்சியேஷன்ங்கிறது வந்து ஒரு வேர்ட் பை வேர்ட் நம்ம எப்படி நேச்சுரலா எப்படி ஒரு வேர்டு வாசிப்போம் அதே மாதிரி நேச்சுரலா கிளாரிட்டியோட ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் மார்க் கிடைக்கும். ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிட்டு ப்ரொனவுன்சியேஷன் பண்ண தேவையில்லை. ப்ளூரல் வர இடத்துல இந்த எஸ் வர இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எஃபெக்ட்ஸ் தானே சிலர் வந்து எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி ப்ளூரல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நார்மல் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணா போதும். இட் ஷுட் சவுண்ட் வெரி கிளாரிட்டியா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி நேச்சுரலா இருக்கணும். ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் இப்படி பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் மார்க் கிடைக்கும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கான்டென்ட். கான்டென்ட்க்கு எப்படி மார்க் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம பிடி எக்ஸாம் இல்லைன்னா நம்ம கொஸ்டின் வந்து இவாலுவேட் பண்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் தான் இதை வேல்யூஷன் பண்ணும். ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எல்லா வேர்ட்ஸும் பேசுறோம். எல்லா வேர்ட்ஸும் நம்ம எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். இருந்தாலும் நம்ம பேசுறது வந்து சாஃப்ட்வேருக்கு புரிஞ்சாவே போதும். அதுதான் வந்து கான்டென்ட். நம்ம எவ்வளவுதான் ஃபுல்லா எல்லாமே பேசிட்டோம். ஆனா சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம பேசுனது வந்து புரியலன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. புரியல இந்த சென்ஸ் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் நம்ம வந்து சில இடத்துல வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிருப்போம். அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு கான்டென்ட் மார்க் வரும். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அதை அப்படியே வாசிச்சுட்டு கிளாரிட்டியோட நேச்சுரலா சாஃப்ட்வேருக்கு புரியுற மாதிரி நீங்க வந்து நம்ம நார்மலி எப்படி பேசும்போது எப்படி பேசுவோம் ஃப்ளூவெண்டா பேசுவோம்ல நம்ம எடுக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி கேப்ல இருந்து பாசஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம். நேச்சுரலா நம்ம எப்படி ஒரு கான்வர்சேஷன் நடத்துவோம் அதே மாதிரி நேச்சுரலா நீங்க அந்த பேசேஜ் வந்து வாசிச்சுட்டு போனாவே அந்த மாதிரி பண்ணாவே உங்களுக்கு வந்து ஃப்ளூவன்சி கவர் ஆயிடும். ப்ரொனவுன்சியேஷன் அண்ட் கான்டென்ட் இதுதான் வந்து எப்படி 5 இது எப்படி ப்ரொனவுன்சியேஷன் மெயின்டைன் பண்றதுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு. இப்படி நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஹை ஸ்கோர் கிடைக்கும். அண்ட் the main important thing is உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து you will be பக்கத்துல வந்து ஆளுங்க இருப்பாங்க. லைக் they will be also doing this exam. அவங்களும் இதே ரீட் அலவுட் எல்லாரும் பேசன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த டைம்ல ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகாம உங்களோட பேசேஜ் உங்களுக்கு வர பேசேஜ் எப்பயுமே நம்ம ஸ்கிரீன்ல தான் கண்ணு இருக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பார்த்து டிஸ்டர்ப் ஆகாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம உங்க ஸ்கிரீன்ல வர கொஸ்டினை அட்டென்ட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணுங்க. கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி சப்மிட் பண்ணுங்க. கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும். அண்ட் இதுக்கு மெயின் பண்ண வேண்டியது ப்ராக்டிஸ். ஸோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ உங்க ஸ்கோர் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 ரீட் அலவுட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து கூடுறது நம்மளுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரீட் அலவுட் பண்றவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலா எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து 15 out of 15 கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேசேஜ் வந்து படிக்கும் போது நம்ம மெதுவா தான் படிச்சு போவோம். நம்மளுக்கு வந்து ஒரு வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸ் ஒன்ஸ் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 2 ரீட் அலவுட் 3 ரீட் அலவுட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு கிராஜுவலி உங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணவும் முடியும். நல்ல ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். நம்ம ஃபுல் கான்டென்ட்டும் வாசிக்கவும் முடியும்.
ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க ஒரு 15 out of 15 வாங்கி ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு டெலிவிஷன், ஒரு டிவியோட சவுண்ட்ல அந்த நடுவுல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல அங்க யாராவது பேசிட்டு இருந்தாங்கன்னா ஃபுல்லா சைலண்டான ஏரியால போய் ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்காதீங்க. ஏன்னா எக்ஸாம்ல வந்து சைலன்ஸே கிடையாது. எல்லாருமே ஒரே டைம்ல எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெய்லி இதே மாதிரி ஒரு 5 ரீட் அலவுட் 10 ரீட் அலவுட் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஹை ஸ்கோர். ஸோ நான் வந்து இப்ப எங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து நான் காமிக்க போறேன். எப்படி நம்ம ரீட் அலாட் பண்றதுன்னு நான் காமிச்சு தரேன். ஸோ எஸ், ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் பர்சன் ரீட் அலாட் ஒரு டெஸ்ட் நம்ம எடுக்க போறோம். இப்படிதான் உங்களுக்கு வந்து ரீட் அலாட் எக்ஸாம்க்கு வரும். So, the instructions படிக்கணும். Look at the text below. In 35 seconds, you must read this text aloud as naturally and clearly as possible. அவங்களே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. எப்படி வாசிக்கணும்? Naturally and clearly. So, 45 seconds உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு டைம் இருக்கு. இந்த 45 செகண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண டைம் இருக்குன்னு நினைச்சு நம்ம 40 செகண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூவன்சிக்கு வந்து மார்க் கிடையாது. மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல வந்து ஸ்பீட் இந்த சென்ஸ் எவ்வளவு சீக்கிரமா அதை வாசிச்சு முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 40 செகண்ட்ஸ் இருக்கு. 40 செகண்ட்ஸ் படிக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளூவன்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சோ அதுதான் ஃப்ளூவன்ட்ங்கிறது ரொம்ப ஸ்பீட்ல எல்லாம் ரொம்ப ரஷ் பண்ணி ஃபுல் இது முடிக்கணும் அப்படிங்கலாம். அதுக்குன்னு பகரம் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாவும் வாசிக்க கூடாது, படிக்க கூடாது. ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீட் நம்ம எப்படி பேசுவோம், நார்மலி ஒரு ஆள் கூட எப்படி பேசுவோமோ அதே ஒரு மெத்தட்ல தான் நம்ம வந்து இந்த ரீட் அலாட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஹை ஸ்கோர். ஸோ ஐம் ஜஸ்ட் ஒன் கிளிக் திஸ். See உங்களுக்கு passage and you can see the timer. இது reverse countdown timer starting from 35, 31 இப்படிதான் கீழே தான் போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பீப் கேட்கும். அந்த பீப் கேட்டு முடிச்ச உடனே நீங்க வந்து you can read this. Okay, so yes, அதுக்கு முன்னாடி 35 ப்ரிப்பரேஷன் டைம்ல சும்மா இருக்காம நம்ம வந்து இது ரீட் பண்ணி ரெடியா இருக்கணும். So preparation timeல you should prepare. So I'm just going to read this. The majority of successful senior managers do not closely follow the classical rational model of first clarifying goals, assessing the problem, formulating options, estimating likelihoods of success, making a decision, and only then taking action to implement the decision. So, yes, once now the pacing like once you have done reading, just submit. எதுக்குமே யோசிக்க கூடாது. அங்க ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்க கூடாது. அது எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்காம நம்ம லைக் அந்த டெசிஷன் லாஸ்ட் வேர்ட் நம்ம பேசி ரீட் பண்ணி முடிச்ச உடனே சப்மிட் அண்ட் go for the next question. Time waste பண்ண தேவையில்லை. This is how you have to do your read aloud. So if you have any doubts like இல்ல இதுவும் எனக்கு புரியல, இன்னும் கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கு, இதை எப்படி பண்ணணும், இத எனக்கு நான் பண்றேன் ஆனா வந்து ஃப்ளூவன்சி எனக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியல, இல்ல ப்ரொனவுன்சியேஷன் ஏதாவது ஒரு சைட்ல உங்களுக்கு வந்து கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் ஏதாவது எப்படி இது இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னா எங்களோட ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, ஆன்லைன் கோச்சிங் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யூ கேன் ஜாயின் ஒரு ஆன்லைன் கோர்ஸ். You can also register with us. WhatsApp number நான் இங்க கீழே காமிக்கிறேன். சோ அதுல நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எங்க வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளூவன்சியா, ப்ரொனவுன்சியேஷனா, கான்ட்ரா எந்த சைடுல நீங்க வீக்கரா இருக்கீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ணா you can fix this issue. நம்ம once நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா you can and as naturally நம்ம ரீட் பண்ண முடியும். You can get high score also. So இதுதான் read aloud. Okay, I think இதோட நான் இந்த read aloud. So I think the video was very informative. So அடுத்த question அடுத்த வீடியோல வர வரைக்கும் this is Agency from Gemsep. Thank you.